வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரே போட்டியில் யுவராஜ் சிங் ஹர்பஜன் சிங் சாதனை முறியடிப்பு. தமிழன் அஸ்வின் சரித்திர சாதனை. அதாவது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் போட்டியானது வருகின்ற 15ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளது. இதற்காக இரு அணி வீரர்களும் ராஜ்காட்டுக்கு சென்று உள்ளார்கள். இந்த போட்டியில் தமிழக கிரிக்கெட் வீரர் அஸ்வின் அவர்கள் மாபெரும் சாதனை ஒன்றை படைக்க உள்ளார். ஏற்கனவே விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற இந்தியா vs இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் போட்டியில் 4 விக்கெட் எடுத்தால் 200வது விக்கெட்டை அதிவேகமாக எடுத்த 2வது கிரிக்கெட் வீரர் என்ற சாதனையை அவர் படைத்திருப்பார். ஆனால் முதல் இன்னிங்ஸில் விக்கெட் எடுக்காத அஸ்வின் 2வது இன்னிங்ஸில் 3 முக்கிய விக்கெட்டுகளை எடுத்து அசத்தினார். இந்த நிலையில் தான் ராஜ்கோட்டில் 1 விக்கெட் எடுத்தால் 500 விக்கெட் எடுத்த 2வது இந்திய வீரர் என்று முரளிதரனுக்கு பிறகு அதிவேகமாக மைல்கல்லை தொட்ட வீரர் என்ற சாதனை படைக்கும் வாய்ப்பு இன்னும் அப்படியே இருக்கும். அஸ்வின் 97 போட்டிகளில் விளையாடி 499 விக்கெட்டுகளை எடுத்து இருக்கிறார். இதற்கு முன்னால் இலங்கை அணியில் முரளிதரன் அவர்கள் 87 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி கடந்த 2004ஆம் ஆண்டு 500 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். தற்போது 2வது இடத்தில் அனில் கும்ளே 105 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடிய போது கடந்த 2006ஆம் ஆண்டு டெஸ்ட் கிரிக்கெட்டில் 500 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார். இதனால் தமிழன் அஸ்வினுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பும் ஏற்பட்டு உள்ளது. எனினும் அஸ்வின் குறித்து யுவராஜ் சிங் பலர் எதிர்மறை கருத்துக்களை கூறியிருக்கிறார். இதற்கு காரணம் தன் நண்பன் ஹர்பஜன் சிங் ரெக்கார்டை அஸ்வின் உடைத்து விட்டாரோ என்ற வயிற்றெரிச்சலை அவர் பல முறை காட்டியிருக்கிறார். மேலும் ஹர்பஜன் சிங்கும் ஆடுகளம் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருப்பதால் தான் அஸ்வின் விக்கெட்டை எடுப்பதாக கூறியிருக்கிறார். இதனால் அஸ்வின் 3வது டெஸ்டில் 500 விக்கெட்டை எடுத்தவுடன் ஃபயர் என்ஜினுக்கு எதற்கும் தயாராக வைத்திருக்க வேண்டும் என்றும் சொல்லுங்கள் என்றும் கூறி வருகிறார்கள். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.